ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் சுகர் கேண்டீஸ். இன்றைக்கி என்ன மெனு விலாக் பார்க்க போகிறோம்னா சுகனோட லஞ்ச் பாக்ஸ் தான். அது என்னென்ன பண்ணுறோன்னு ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 1/4 கிலோ ரைஸ்க்கு 2 லெமன் எடுத்து பிழிஞ்சிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாய் நல்லா வச்சு சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்க விடணும். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சுகனுக்கு நிறைய போட்டால் பிடிக்காது, ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அந்த கடலைப்பருப்பு போட்ட உடனே கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா கலரி விடணும். கலர் ரொம்ப மாறக்கூடாது, ஒரு மாதிரி மீடியம் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா காரத்துக்காக காஞ்ச மிளகா ஒரு 3 கிலோ சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சாதத்துக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ காஞ்ச மிளகா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அதையுமே வதக்கினேன். பெருங்காயம் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா அதையுமே வதக்கிட்டேன். வதக்கிட்டு அந்த வெடிப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சு ஒரு தண்ணி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஊற்றிட்டேன். அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அது கொதிக்கணும். கொதிச்சு வர ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சமாக சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, நான் சக்தி இது சேர்ப்பேன், அதை போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே லெமன் ரைஸில் கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதையும் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 65ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அது லெமன் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்போது அந்த கொஞ்சம் புளிப்பு சுவை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதில் அதையுமே பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக போட்டு அதை பொரித்து கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அப்புறமா சிக்கன் 65 பொரித்து எடுத்து வச்சிட்டேன். காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா அவனுக்கு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். ஒரு தோசை ஊற்றினா அதை சாப்பிட மாட்டான், 1/2 தோசை தான் சாப்பிடுவான். அப்புறம் சப்போட்டா பழம் கொடுத்துருந்தேன் ஸ்நாக்ஸ்க்கு. அப்படியே